சேலம் மாவட்டம் அத்திப்பட்டி மற்றும் சூரியூர் பகுதிகளில் நில உரிமை கோரி விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தின் 7வது நாளான இன்று போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி அடுத்துள்ள பனமரத்துப்பட்டி ஏரி பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஏரி விரிவாக்கம் செய்வதாக கூறி அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே தவறான முறையில் இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 7 நாட்களாக அந்த கையகப்படுத்த நிலத்தின் உள்ளே புகுந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் என பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் தொடர்ந்து இந்த போராட்டத்தை கைவிடுமாறு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் இருந்த போதும் எங்கள் பகுதியில் நாம் குடிபுயல்வோம் என கூறி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நுழைய முற்பட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த வாக்குவாதம் முற்றி அங்கு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை தற்போது சேலம் மாவட்ட போலீசார் கைது செய்து அருகே இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அடக்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.